let's sit here with all gratefulness and thankfulness for what God is doing in our hearts, in our spirits, in our inner man concerning the ministry of preaching His word. கர்த்தருடைய திருவசனத்தை பிரசங்கிக்கின்றதான ஊழியத்திலே பயின்று கொண்டிருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இதயத்திலும் நம்முடைய உள்ளான மனிதனிலும் ஆண்டவர் செய்து வருகின்ற கிரியைக்காக அவரை துதிப்போம். I am so excited and encouraged to see your seriousness and total involvement in the program. இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய ஆர்வத்தையும் ஆன்மீக பூர்வமான முழு ஈடுபாட்டையும் கண்டு உண்மையிலேயே நான் வியந்து உங்களை பாராட்டுகிறேன். You are not just attending a program, I am able to see that you are participating in a program. ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறவர்களாய் நீங்கள் இங்கு காணப்படவில்லை, மாறாக இந்த நிகழ்ச்சியில் முழு ஈடுபாட்டுடன் இருக்கின்றீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. And that spirit of seriousness and involvement was sustained from the beginning to the end of the group discussion last evening. நேற்று காலை துவக்கி மாலை நேர குழு கலந்தாய்வு நேரம் வரை இந்த விதமான கவனமான ஈடுபாடு இருந்ததை என்னால் உணர முடிந்தது. Show the same diligence till the end. இதே விதமான சிந்தை முடிவு பரியந்தம் இருப்பதாக. Praise God for the revelations He gives us for the preparation of sermons. பிரசங்கங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு தேவன் தருகின்ற வெளிப்பாடுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். The Lord gives the word. தேவன் வசனம் தருகின்றார். It is God who gives seeds to the sower. விதைக்கிறவனுக்கு விதையை அருளுகிறவர் அவரே. The word of the Lord has to come to us as it came to Jeremiah or John the Baptist. எரேமியாவிற்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது போல நமக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக வேண்டும். How can we receive the word of God? How can we conceive the word of God? கர்த்தருடைய வார்த்தையை பெறுவது எப்படி? இறை வார்த்தையால் கருவுறுவது எப்படி? Walk closely with God. தேவனோடு நெருக்கமாய் நடவுங்கள். Because the secret of the Lord is with those who fear Him. ஏனென்றால் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. Soak your life in the study of the scriptures. தேவ வசனங்களை பயிலுவதிலே ஊறி போயிருங்கள். Because specific word namely rhema comes from the general word namely logos. லோகோஸ் என்று சொல்லப்படுகின்ற பொதுவான வெளிப்பாட்டில் இருந்துதான் ரீமா என்று சொல்லப்படுகின்றதான குறிப்பான வெளிப்பாடு வெளிவருகிறது. Let the word of Christ dwell in you richly in all wisdom so that you will be able to teach and preach to people. கிறிஸ்துவினுடைய வசனம் சகல ஞானத்தோடும் சம்பூரணமாய் உங்களிலே வாசமாய் இருப்பதாக இதன் மூலமாக வசனத்தை நீங்கள் மிக தேறினவர்களாய் பிரசங்கிப்பீர்கள். And by working out the scriptures in your life you can receive or conceive the word of God. வசனத்தை வாழ்க்கையில் அப்பியாசிப்பதன் மூலமாகவும் இறை வார்த்தையை நாம் பெறலாம். And then God sends us an invitation. இப்படியாய் தேவன் நமக்கு ஒரு பிரசங்க அழைப்பை அனுப்புகின்றார். Now we have to honor invitations though we may not accept all invitations. இந்த அழைப்புகளை நாம் மதிக்க வேண்டும். ஒருவேளை எல்லா அழைப்புகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். Don't despise any invitation, but you are not obliged to accept all invitations. எந்த ஒரு அழைப்பையும் அசட்டை செய்ய வேண்டாம். அதே சமயத்திலே எல்லா அழைப்புகளுக்கும் ஆம் என்று தலையாட்டவும் வேண்டாம். If you are to choose the subject, I gave you some steps that you have to go through. நீங்கள் பிரசங்க தலைப்பை நீங்களே தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கு வந்தால் அதற்கான படிகளை நான் உங்களுக்கு விளக்கி காட்டினேன். I told you first you have to pray for the burden of that particular place and the people and the congregation. முதலாவது நீங்கள் யாருக்கு பேச இருக்கின்றீர்களோ அந்த சபை மக்களுக்காக கருத்தாய் பாரத்தோடு ஜெபியுங்கள். Before the word could be planted, the burden should be installed. வசனம் உங்களுடைய இதயத்திலே விழும் முன்னதாக பாரம் உங்களுடைய இதயத்திலே விழ வேண்டும். That is like the preparation of the seed bed before you actually plant the seed. விதையை விதைப்பதற்கு முன்னதாக விதை நிலத்தை பண்படுத்துவது போன்றது. And as you prepare, the Lord will plant a seed in your heart. இப்படி நீங்கள் ஆயத்தப்படுகின்ற வேளையிலே ஒரு சிந்தனை விதையை தேவன் விதைக்கின்றார். It can be by dreams or visions or a whisper or a page or a line or something popping up from your early meditation. So many combinations, but these combinations invariably for our sake will have some kind of confirmation too. சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ மெல்லிய குரலின் மூலமாகவோ வேதத்தின் பக்கங்களிலிருந்து துள்ளி எழுகின்ற கருத்துக்கள் மூலமாகவோ ஒரு பிரமாணத்தின் மூலமாகவோ ஒரு கற்பனையின் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்திலே இந்த வெளிப்பாடு வருகிறதோடு மற்றொரு
காரியத்தின் மூலமாக அது உறுதிப்படுத்தவும் படுகிறது. And because it is a seed with life in it, there is life. That's very important. It is a life in its seed and not a just dead attractive marble. It will begin to grow, breaking forth its shell and sprouting out of the hardest of grounds. உங்களுடைய இதயத்திலே தேவனால் தரப்பட்ட விதை ஒரு கோலி குண்டை போல் இல்லாமல் அது ஜீவனுள்ளதாய் இருக்கின்றபடியினாலே தன்னில் தானே அது தோலை வெடித்து வெளியே வந்து வளர்ந்து தனக்குள்ளே அது வளர்ச்சி அடைகிறது. And now that way you will be able to join the psalmist and say, my heart is overflowing with a good theme, so I will recite a composition for my king, because my tongue has become the pen of a ready writer. இந்த விதமான ஒரு அனுபவம் உங்களுக்குள் வரும்பொழுது சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று நீங்களும் சொல்ல முடியும். And during this period the Lord might take you through some critical, frustrating, discouraging and even disappointing, depressing situations, because the Lord wants to make the messenger before he can deliver the message. செய்தியாளர் பிரசங்கத்தை பிரசங்கிப்பதற்கு முன்னதாக பிரசங்கியாரை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக தேவன் நெருக்கடியான, நிர்பந்தமான, சோர்வுறுகின்ற, ஏமாற்றப்படுகின்ற, உபத்திரவப்படுகின்ற பல்வேறு அனுபவங்களினூடே உங்களை நடத்தி செல்லலாம். That is what is the meaning of actualizing the message in our lives or identifying ourselves with the message, either way. செய்தியோடு கூட நம்மை அடையாளப்படுத்துவது என்பது இதுதான். வசனத்தை வாழ்ந்து காட்டுவது என்பது இதை குறிக்கிறது. And when you receive such a message from God, that is where the promise of Jesus Christ to his disciples is fulfilled. What I tell you in the dark, you speak it aloud on the rooftop in the sunlight. இப்படிப்பட்ட செய்தியை தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெறும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்திலே சொன்னதான அந்த வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் என்பது நிறைவேறும். That much about what we studied yesterday. இம்மட்டுமாக நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். Now we move on to the subject of the second day. இந்த இரண்டாம் நாளினுடைய தலைப்புக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்கின்றோம். I told you preaching has got 3 stages. பிரசங்கம் 3 நிலைகளை உள்ளடக்கியது என்று சொன்னேன். If you take a very small interesting scripture text, the grain must be ground for making bread. தானியம் அப்பத்துக்காக இடிக்கப்படும் என்கிற அந்த அருமையான வசனத்தை மீண்டுமாய் மனதிற்கு கொண்டு வாருங்கள். So yesterday the Lord has given us the seed, the revelation has come. நேற்றைய தினத்திலே இந்த தானியமாகிய விதையை தேவன் நமக்கு அருளியுள்ளார். Now today we are going to grind it. இந்த இரண்டாம் நாளிலே நாம் இந்த தானியத்தை இடிக்க போகின்றோம். We are going to pound it, or we are going to ground it, and we are going to make it into a flour or a paste so that it is ready to be pushed into the oven so it could be baked and served to people. இந்த தானியத்தை இடித்து பிசைந்து மாவாக்கி அரைத்து அதனை அப்பமாக அடுப்பிலே வைத்து சுடுவதற்கு ஏற்ற பக்குவத்திற்குள்ளாக நாம் இன்றைய தினத்திலே கொண்டு வருவோம். What is now ready is the seed of God's word. இறை வார்த்தையாகிய விதை இப்பொழுது நம்முடைய கையிலே இருக்கிறது. We have received the message from God. தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை நாம் பெற்றுள்ளோம். The word of the Lord has come to us. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. Now before you construct the sermon, you must become thorough with that subject. That is the first step in construction. பிரசங்கத்தை வடிவமைப்பதற்கு முன்னதாக முதலாவது செய்ய வேண்டிய படி என்னவென்றால், நீங்கள் செய்ய போகின்ற பிரசங்கத்தை குறித்த முழு அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். That subject you should thoroughly study, so you get a grip of that subject by a close study. இந்த பிரசங்க தலைப்பை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனை நீங்கள் பிரசங்கிக்க முடியும். Here is where we are going to have lot of perspiration. Here is where we are going to say tata bye to all forms of laziness and sit tight and go to real work. No, the work is not a right word. We are going to get into a real labor.
சோம்பேறித்தனத்திற்கு டாட்டா என்று சொல்லிவிட்டு சுறுசுறுப்போடும் விறுவிறுப்போடும் வியர்வை சிந்தி உழைத்து இந்த தலைப்பை நன்றாக படிப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க போகிறோம். Study of the subject. தலைப்பை படித்தல். Now for that you need tools. You cannot simply do it all by yourself. இப்படி நன்றாக படிப்பதற்கு சில உபகரணங்கள் தேவை. தானாக நீங்கள் இதனை செய்ய முடியாது. There is a false teaching. You don't need any commentaries. You don't need any concordances. You don't need any study aids. Simply ask God. God will give you. You can just give it to people. ஒத்துவாக்கிய அகராதிகளோ வியாகியான புத்தகங்களோ மற்ற எந்த விதமான ஆராய்ச்சி நூல்களோ தேவையில்லை. நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பிரசங்கிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை தருவார் என்கிற துர் உபதேசம் ஆங்காங்கே நிலவுகிறதை நாம் பார்க்கின்றோம். I have heard some senior pastors saying like that to their congregation. சில மூத்த போதகர்கள் கூட தங்களுடைய சபை மக்களுக்கு இவ்வாறு உபதேசிப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். But sooner or later I found whatever they said was lie, because when I go to their house, I happened to go to their house. In their study, all the concordances including Spurgeon's sermon notes are all stacked there. ஆனால் இப்படிப்பட்ட மூத்த போதகர்கள் சபையிலே சொன்னது பொய் என்று நான் நன்றாக அறிந்து கொண்டேன். ஏனென்றால் பின் நாட்களிலே இப்படிப்பட்ட போதகர்களுடைய வீடுகளுக்கு செல்லும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது அவர்களுடைய வீட்டு அறையினுள்ளே நுழைந்து பார்த்தால் அங்கே பலவிதமான சொல் அகராதிகள், வேத வியாகியானங்கள், ஸ்பர்ஜனுடைய அருளுரை குறிப்புகள் போன்ற எல்லாமே நிரம்ப இருந்ததை பார்த்து அதிர்ந்து போனேன். So they are apprehensive and afraid of letting out the trade secret. தங்களுடைய வாணிப தந்திரங்களை சபையார் அறிந்து கொள்வதிலே அவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்கின்றார்கள். That is why in most of the churches, I have attended some churches for several years, the pastor never once introduced any study aid to the congregation. Why? That question must be answered. பல ஆண்டுகளாக பல சபைகளுக்கு தொடர்ந்தேச்சியாய் நான் சென்றிருக்கின்றேன். ஆனால் அந்த சபைகளிலே இருக்கக்கூடிய போதகர்கள் ஒரு நாளும் எந்த ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தையோ நூலையோ அறிமுகம் செய்ததே கிடையாது. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? God has given some to be apostles, சிலரை தேவன் அப்போஸ்தலராகவும், prophets, சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், and some to be evangelists, சிலரை நற்செய்தியாளர்களாகவும், some to be pastors, சிலரை மேய்ப்பர்களாகவும், and some to be teachers. சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். Now teachers of today can be listened to, and teachers of yesterday can be only read. இன்றைக்கு இருக்கக்கூடிய போதகர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் முன் நாட்களிலே வாழ்ந்ததான போதகரின் வார்த்தைகளை எப்படி கேட்பது? புத்தகங்களில் படிப்பதன் மூலமாகத்தானே. So that is a biblical teaching that God has given teachers with a special gift of teaching both in the bygone generations and the present generation to equip the body of Christ, to equip the people of God for the work of the ministry. திருப்பணி ஆற்றுகின்றதான இறை ஊழியர்களுக்கு மற்றும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக முந்திய தலைமுறைகளிலும் இன்றைய தலைமுறைகளிலும் வசனத்தை போதிக்கக்கூடிய போதகர்களை ஆண்டவர் அநேகரை எழுப்பி இருக்கின்றார். இவர்களுடைய வார்த்தைகளை படிப்பதும் கேட்பதும் வேதத்தின்படி சரியானதே. And by the sovereign will and plan of God, we don't understand the best teachers, most of them belong to the bygone generations and not to the present generation. ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், இன்றைய தலைமுறையிலே இருக்கின்ற போதகர்களை விட கடந்து போன தலைமுறைகளிலே வாழ்ந்ததான போதகர்களிடத்திலே காணப்படுகின்றதான பொக்கிஷங்கள் தான் சிறந்ததாக காணப்படுகின்றன. For example, concordances. எடுத்துக்காட்டாக ஒத்துவாக்கிய அகராதிகள். Now there are 3 concordances, all were prepared several generations ago. பல நூற்றாண்டுகளுக்கு தலைமுறைகளுக்கு முன்னதாக தயாரிக்கப்பட்டதான ஒத்துவாக்கிய அகராதிகள் உண்டு. அவைகளிலே தலை சிறந்தவை 3. There are 3 concordances. 3 முக்கிய ஒத்துவாக்கிய அகராதிகள். Whether or not you are able to buy them, you please note them down so that you can tell your children and your disciples. இவைகள் எல்லாவற்றையும் உங்களால் வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுடைய சந்ததி கிறிஸ்தவர்களுக்கோ இதை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். Cruden's Complete Concordance. Cruden's முழுமையான ஒத்துவாக்கிய அகராதி. Cruden's Complete Concordance. That name, it's actually the name of the person. He was Mr. Cruden. இந்த அகராதியினுடைய ஆக்கியோன்
திரு குரூடன் அவர்கள். And then we have got Strong's Exhaustive Concordance. Strong's Exhaustive Concordance. Now the name of that concordance, that author of that name of that author is Mr. Strong. இந்த ஒத்துவாக்கிய அகராதியினுடைய ஆக்கியோன் திருவாளர் ஸ்ட்ராங். And the third one is Young's Analytical Concordance. யங்ஸ் பகுப்பாய்வு ஒத்துவாக்கிய அகராதி. That was by one Mr. Robert Young. So that's why he says Young's Analytical Concordance. இதனுடைய ஆக்கியோன் திருவாளர் ராபர்ட் யங். Now very interestingly, all the names are characteristic. One is crude, the other is strong, and the other is young. It's just a coincidence. மூன்று பெயர்களுமே மிகவும் சுவாரஸ்யமான பெயர்களாக இருக்கிறது. ஒன்று கூர்மையானது, இரண்டாவது வலிமையானது, மூன்றாவது இளமையானது. And I normally use Cruden's concordance because strong is too strong for me and young is too analytical for me. கூர்மையான ஒத்துவாக்கிய அகராதியை நான் உபயோகிக்கின்றேன். ஏனென்றால் இந்த ஸ்ட்ராங் வலிமையானது அதிக வலிமையானதாக எனக்கு தோன்றுகின்றது. ஆகவே இந்த க்ரூடன்ஸ் கன்கார்டன்ஸை நான் உபயோகிக்கின்றேன். I must really appreciate Operation Mobilization for reprinting Cruden's concordance in India and giving us at a very affordable price. ஆபரேஷன் மொபிலைசேஷன் இயக்கத்தினர் இந்த பதிப்பினுடைய அனுமதி பெற்று இந்தியாவிலேயே இதனை மறுபடியுமாக அச்சிட்டு மிக குறைந்த விலையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்காக உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Now for sermon preparation, a Cruden's is almost a must if you have to prepare an exhaustive study. நல்ல ஒரு பிரசங்கத்தை, நல்ல ஒரு ஆராய்ச்சி தலைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டுமானால் இந்த க்ரூடன்ஸ் ஒத்துவாக்கிய அகராதி இன்றியமையாதது. Suppose you want to prepare a sermon on the subject of power. வல்லமை என்கிற தலைப்பிலே நீங்கள் ஒரு பிரசங்கம் ஆயத்தம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Turn to the reference, there is power, powerful, all those related words are all listed out there. பவர், பவர்ஃபுல் போன்ற இணையான சொற்கள் உள்ள அனைத்து வசனங்களையும் எடுத்து வாசித்து பாருங்கள். Take all those references and just note the references in your notebook. Follow my words carefully. Take those references, note only the references, that is Genesis 32:1, Exodus 35. Just note the references, all of them there. இந்த ஒத்துவாக்கிய அகராதியை பார்த்து அதிலே நீங்கள் தேடுகின்ற தலைப்பு தொடர்பான வசன குறிப்புகளை முதலாவது எடுத்து உங்களுடைய சுவடிகளிலே குறித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32:5, யாத்திராகமம் 30:1 என்று சொல்லப்படுகின்ற குறிப்புகளை முதலாவது எடுத்து எழுதுங்கள். And when you prepare a subject of power, you should also think of some related words. Strong, strength. That is also a related word. Strength. பவர், வல்லமை என்கிறதான தலைப்பிலே நீங்கள் பிரசங்கம் ஆயத்தம் செய்யும் பொழுது அதற்கு துணையான சொற்களாய் காணப்படுகின்றதான பலன், பலம், வலிமை, சக்தி போன்ற வசனங்களையும் கூட நீங்கள் தேடி சேர்த்துக் கொள்ளலாம். And then you can also go to M and say might, mighty. That also can be listed out. அடுத்தபடியாக எம் என்கிற எழுத்துக்கு சென்று அங்கே மைட் என்று வரக்கூடிய பராக்கிரமம் என்ற சொல்லையும் கூட நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். So all these related words you can find out. இப்படி ஒன்றோடொன்று தொடர்புள்ளதான உறவு வார்த்தைகளையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். Brother, how do I know which word is related to which word? எந்த வார்த்தை எந்த வார்த்தைக்கு தொடர்புடையது என்று எப்படி நான் கண்டுகொள்கிறது சகோதரனே? I studied English in Tamil in the school. ஆங்கிலத்தையே எங்களுடைய பள்ளியில் தமிழில் தான் சொல்லிக் கொடுப்பார்கள். So how can I know all these things? இதெல்லாம் எங்களுக்கு எப்படி புரியும்? Okay, that is why we have got what is called thesaurus. thesaurus என்று சொல்லப்படுகின்றதான சொல் அகராதி இதற்கு உதவி செய்கின்றது. Thesaurus is opposite of dictionary. அகராதிக்கு நேர் எதிர்ப்பதமானது தான் இந்த thesaurus. You know a word, you don't know meaning, you go to the dictionary. ஒரு சொல் உங்களுக்கு தெரிகிறது, அந்த சொல்லுக்கு பொருள் தெரியவில்லை, ஆகவே அகராதியை பார்க்கின்றீர்கள். You know a meaning, you know a concept, you don't get a word, go to thesaurus. மாறாக உங்களுக்கு ஒரு பொருள் தெரிகின்றது, ஒரு கருத்து புலப்படுகிறது, ஆனால் அதற்கு ஏற்ற வார்த்தை உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் இப்பொழுது thesaurusல் அதனை தேடி கண்டுபிடிக்கலாம். So don't go only to Christian bookstall. That is why I said go to Higginbotham's and go to these railway stations bookstalls and buy a good dictionary and buy a good thesaurus also. கிறிஸ்தவ புத்தக நிலையங்களுக்கு மட்டும் செல்லாதிருங்கள்,
ஹிகின்பாதம்ஸ் நூல் நிலையத்திற்கு செல்லுங்கள். பேருந்து நிலையத்திலும் ரயில் சந்திப்புகளிலும் இருக்கின்றதான நல்ல புத்தக சாலைக்கு சென்று இப்படிப்பட்ட தெசாரஸ் போன்றதான நூல்களை வாங்குங்கள். The best thesaurus is Roger's thesaurus. சிறந்த தெசாரஸ் என்று சொல்ல வேண்டுமானால் ரோஜர்ஸ் தெசாரஸ். Now I have got several of those thesauruses because I studied English in Tamil. என்னிடத்திலே இப்படிப்பட்ட தெசாரஸ் நிறைய உண்டு. ஏனென்றால் நான் ஆங்கிலத்தை தமிழிலே படித்தேன். Because I studied in Tamil medium up to my 10th standard. நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற வரை தமிழ் வழியாகத்தான் படித்தேன். After coming out of school in the street, if you speak one sentence in English in Nazareth, hey, what pride has come to this fellow? People will take a life out of you. இத்தனை ஆண்டுகள் படித்த பிற்பாடு தப்பி தவறி தெருவில் நின்று ஆங்கிலத்திலே ஒரு வாக்கியத்தை நாசரேத்தில் நான் பேசுவேனேயானால் இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிரு என்று அவர்கள் சொல்லுவார்கள். So I am coming from that background, lot of disadvantages. அப்படிப்பட்டதான பாதகமான பின்னணியுள்ள இடத்திலிருந்து தான் நான் வருகின்றேன். So I improved my language by lot of homework. பல வீட்டு பயிற்சியின் மூலமாகத்தான் என்னுடைய நிலையை நான் உயர்த்தியுள்ளேன். So if a Tamil medium boy can improve his language, you all can improve your language because most of you studied in English medium. தமிழ் வழியிலே படித்த என்னை போன்ற ஒரு மக்கு மாணவனே இவ்வாறு பிரகாசிக்க முடியுமானால் ஆங்கில வழியிலே படித்ததான புலவர்களாகிய உங்களால் முடியாதா என்ன? No, I am just encouraging, it is possible, but it is all because of your labor. For every labor under the sun there is a reward. The Bible says, you know who said it? The preacher said it. உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்கின்றேன். உங்களுடைய பிரயாசத்திற்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. சூரியனுக்கு கீழே மனிதன் படுகின்ற பிரயாசம் அனைத்திற்கும் பலன் உண்டு என்று யார் சொன்னது? பிரசங்கி கூறினார். So that is what I am telling you. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். So you have to put in labor, then that will be rewarded. Without labor there is no reward or award. வியர்வை சிந்த வேண்டும், உழைக்க வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுடைய வியர்வைக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். But today most of you are computer programmed. இங்கே இந்த நாட்களிலே அநேகர் கணனிமயமான நிலையிலே இருக்கிறீர்கள். So instead of going to these concordances, if you want you can buy a Bible software. இப்படிப்பட்டதான அகராதிகளை படிப்பதற்கு உங்களுக்கு நாட்டமில்லை என்றால் வேதம் சம்பந்தமான கணனி மென்பொருள்களை நீங்கள் வாங்கலாம். Now I cannot use the Bible software because I am a computer illiterate. நான் இந்த வேதாகம கணனி மென்பொருளை உபயோகிக்க அறியாத ஒரு அறிவிலி. So I cannot use this software. அந்த மென்பொருளை எனக்கு உபயோகிக்க தெரியவில்லை. So you buy computer softwares and you can go much higher than where we have come. ஆனால் நீங்கள் இந்த கணனி மென்பொருள்களை பயன்படுத்தி நாங்கள் அடைந்திருக்கின்ற நிலையை விட மேன்மையான நிலைக்கு நீங்கள் உயரலாம். However, collect all these references on your notebook. Don't leave them in the concordance. Write it on your notebook. That's a very important step. எப்படி இருந்தாலும் இந்த தொடர்பான விவரங்கள் எல்லாவற்றையும் அகராதியில் வைத்துக்கொண்டே பார்த்து கொண்டிராதிருங்கள். அவைகளெல்லாம் உங்களுடைய சொந்த குறிப்பேட்டில் குறித்துக் கொள்ளுங்கள். Some of you are thinking, when am I going to get a chance to address the Preach Better seminar? All these things are not necessary for me. பிரீச் பெட்டர் கருத்தரங்கிலே நான் எப்பொழுது இப்படி பிரசங்கிக்க போகின்றேன், எனக்கு இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறதா என்ன, இவைகளெல்லாம் அவசியமா என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். This opportunity God has given you is a prophetic opportunity. தேவன் உங்களுக்கு தந்திருக்கின்றதான இந்த ஒரு வாய்ப்பு ஒரு தீர்க்க தரிசன வாய்ப்பு. God is preparing you for something which you may not be aware of. நீங்கள் அறிந்திராத ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். You are thinking about yesterday and today. My God always thinks about tomorrow. நேற்றைய தினத்தை குறித்தும் இன்றைய தினத்தை குறித்துமே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் என் தேவனோ நாளைய தினத்தை அறிந்தவராயிருக்கிறார். My Bible says my God knows the end from the beginning. ஆதியிலிருந்து அந்த வரை அறிந்தவர் என்று என் வேதம் சொல்கிறது. You don't know about tomorrow. நாளைய தினத்தை குறித்து உங்களுக்கு தெரியாது. Who knows? God is preparing you in this conference, in this summer heat, with all the inconveniences of this place, as you are seated here, so that someday you will preach to someone, which someone would become another Evan Roberts or another Hudson Taylor, who knows, who may shake the continents, not the countries, for the kingdom of God. I want to believe it. If you believe it, say amen. Amen. இந்த வெயிலின் வெம்மையிலே, கோடையின் உச்சகட்டத்திலே,
பல அசௌகரியங்களின் மத்தியிலே இப்படிப்பட்ட கருத்தரங்கிலே உட்கார்ந்து உசிதமான வேத சத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்களே, யாருக்கு தெரியும், ஒரு நாளிலே உங்களுடைய பிரசங்க ஊழியத்தின் மூலமாக ஒரு ஈவான் ராபர்ட்ஸ் உதயமாகலாம், ஒரு ஹட்சன் டெய்லர் உருவாகலாம், அவர்கள் மூலமாக நாடுகள் இல்லை கண்டங்களே அசைக்கப்படலாம், யாருக்கு தெரியும். இதை நீங்கள் நம்புவீர்களேயானால் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென். And after you write down these references, இந்த வசன குறிப்புகளை குறிப்பெடுத்த பிற்பாடு close your concordance. Now open up your Bible to read every reference. இந்த ஒத்துவாக்கிய அகராதியை மூடி வைத்துவிட்டு உங்களுடைய வேதத்தை திறந்து ஒவ்வொரு வசன குறிப்பையும் எடுத்து உங்களுக்கு நீங்களே வாசித்து பாருங்கள். Not all references will be suitable or useful to you. இந்த வசனங்கள் அனைத்தும் உங்களுடைய தலைப்புக்கு பொருத்தமானதாக பயனுள்ளதாக இருக்காது. Some of them yes, some of them no. சில ஆம் என்றும் சில இல்லை என்றும் இருக்கும். So you strike off whichever is not for you, whichever is not applicable to your subject. உங்களுடைய தலைப்புக்கு பொருத்தமில்லாத வசன குறிப்புகள் எதுவோ அவைகளை எல்லாம் அடித்து விடுங்கள். So that you will be left only with those references from the Bible which have got some bearing on the subject you are going to develop. நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்றதான மீதமுள்ள வசனங்கள் நீங்கள் ஆயத்தம் செய்கின்ற பிரசங்க தலைப்புக்கு ஏற்றவாறு இருக்கும். Now you may have a question, why this step, brother? ஏன் இந்த படியை கடக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். After all, the time they give in the CSA church pulpit on Sunday morning is 20 minutes. மிஞ்சி போனால் தென்னிந்திய திருச்சபை ஆலயங்களிலே காலை ஆராதனையில் பிரசங்கம் பண்ணுவதற்கு கொடுக்கப்படுகின்றதான நேர அவகாசம் 20 நிமிடங்கள் தான். And for a special preacher like Brother Stanley, they will be gracious and liberal enough to give 5 more minutes. 20 நிமிடங்களை 25 நிமிடமாக சகோதரன் ஸ்டான்லி போன்றதான சிறப்பு பேச்சாளர்களுக்கு அவர்கள் மிக தாராளமாய் கொடுப்பார்கள். Now what am I going to do with all this preparation? இந்த ஆயத்தங்களை எல்லாம் வைத்து நான் அந்த 25 நிமிடத்தில் என்ன செய்ய போகிறேன்? You are not doing this stage for the congregation, you are going through this step for your own self. நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆயத்தங்களை நீங்கள் செய்வது சபையாருக்காக அல்ல, உங்களுக்காக. You must get a grip on this subject. உங்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்க போகிற தலைப்பிலே ஒரு பிடி இருக்க வேண்டும். Who scored the highest mark in Tamil Nadu +2? தமிழ்நாடு 12ஆம் வகுப்பு தேர்விலே முதலாவது வந்தது யார்? Who is that? Anybody knows the name? Huh? Ramya. Is a lady or a boy? A girl came first in the 12th standard and her name is Ramya. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி ரம்யா. Now what is her score? அவளுடைய மதிப்பெண் 1190. 1190. 1180. 82. 1182. Okay. Now I have a question. எனக்கு ஒரு கேள்வி. She is so thorough with her subject that the examiners or those who corrected her paper literally could not reduce any mark. தன் பாடங்களிலே அவ்வளவு கவனமாக அவள் எல்லாவற்றையும் படித்திருந்தபடினாலே அவளுடைய விடைத்தாட்களை திருத்தினதான ஆசிரியர்கள் மதிப்பெண்களை குறைத்து போடவே முடியாத ஒரு நிலை. I have a question. எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. Will you immediately appoint her as the teacher for the 12th standard of that school? 12ஆம் வகுப்பு மாணவியருக்கு போதிக்கின்ற ஆசிரியையாக உடனடியாக அந்த பிள்ளையை நீங்கள் நியமித்து விடுவீர்களா? Will you do it? நீங்கள் அதை செய்வீர்களா? No. இல்லை. She must study BA, she must study MA, and sometimes she must go to PhD. Only then she can come to teach the 12th standard. இளங்கலை பட்டம் பயின்று முதுகலை பட்டம் பயின்று தேவையானால் முனைவர் பட்டமும் பெற்ற பின் தான் நீங்கள் அவளை ஆசிரியையாக நினைப்பீர்கள். To preach a 20-minute sermon, you should have at least 20 hours of stuff. 20 நிமிடம் பேசுவதற்கு குறைந்தபட்சம் 20 மணி நேரத்திற்கான சரக்கு உங்களிடத்திலே இருக்க வேண்டும். The preacher should always be on a higher potential. Pulpit may not be high, pulpit may be low, but his potential must be high in order to minister to the congregation. பிரசங்கியார் வசனத்தினால் நிரம்பி பொங்கி இருக்க வேண்டும். பிரசங்க பீடம் வேண்டுமானால் குட்டையாக இருக்கலாம், அவரிடத்தில் இருக்கின்றதான கருத்து வளமோ மிக உயரமாக இருக்க வேண்டும். That will speak on the quality of the sermon. அதுதான் பிரசங்கத்தினுடைய தரத்தை எடுத்துரைக்கும். So you go through this process not mainly to prepare the points, first and foremost
so you would get a grip, or one more word, a grasp on the subject. பிரசங்கத்தை செய்வதற்காக இந்த முயற்சியிலே ஈடுபடவில்லை, மாறாக நீங்கள் பிரசங்கிக்க போகின்ற தலைப்பை குறித்ததான ஒரு பிடி அல்லது நல்ல ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கிறது. And secondly, and only secondarily, the purpose is so that you have got enough meat on your bone. இரண்டாவதாக அல்லது இரண்டாம் தரமாக சொல்ல வேண்டுமானால், நீங்கள் கையிலே வைத்திருக்கின்ற ஆகாரம் பலமான ஆகாரமாய் இருக்க வேண்டும். You must have plenty to tell the people. நீங்கள் மக்களுக்கு சொல்வதற்கு ஏராளம் சரக்கு வைத்திருக்க வேண்டும். Turn with me to Luke's Gospel, 3rd chapter. லூக்கா 3வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I will read to you the 18th verse. 18வது வசனம். Luke 3 and 18. லூக்கா 3:18. This is about John the Baptist. இது திருமுழுக்கு யோவானை குறித்தது. What do we read about him? அவரை குறித்து நாம் வாசிப்பது என்ன? Already he spoke about the power of the Holy Spirit, baptism in water, repentance, and so on and so forth. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், தண்ணீரின் ஞான ஸ்நானம் மற்றும் அநேக காரியங்களை ஏற்கனவே யோவான் பேசி முடித்து விட்டார். That was not the end of his sermon. அவருடைய பிரசங்கம் அத்தோடு முற்று பெறவில்லை. Look at the 18th verse. 18ஆம் வசனத்தை கவனியுங்கள். And with many other exhortations he preached to the people. வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் மக்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். Underline, with many other exhortations. What is given to us as the recorded portion of John the Baptist sermon was perhaps 1/3 of what he preached, maybe even less than 1/3. அவர் உபதேசித்தது 1/3 அல்லது அதைவிட குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதான அந்த சொற்றொடரை அடிக்கோடிட்டு கவனியுங்கள், வேறு அநேக புத்திமதிகளையும். So he had plenty to tell people. அவர் மக்களுக்கு சொல்லும்படியாக ஏராளமான உபதேசங்களை மனதிலே தேக்கி வைத்திருந்தார். Look at the inaugural sermon of Peter on the birthday of the church. திருச்சபை பிறந்த அந்த நாளிலே பேதுரு அப்போஸ்தலன் செய்ததான அந்த முகவுரை பிரசங்கத்தை கவனியுங்கள். What do we read in verse 40? 40வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? Of the 2nd chapter of Acts of the Apostles. அப்போஸ்தலர் 2:40. Already he spoke about repentance, water baptism, Holy Spirit baptism, and so on and so forth. மனம் திரும்புதல், தண்ணீர் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியின் நிறைவு, இன்னும் போன்ற பல உபதேசங்களை ஏற்கனவே அவர் பேசி முடித்து விட்டார். And what do we read in verse 40? தொடர்ந்து 40வது வசனத்திலே நாம் என்ன பார்க்கின்றோம்? And with many other words he testified and exhorted them. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி புத்தி சொன்னார். Now underline that word, with many other words he exhorted and he testified to them. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி புத்தி சொன்னான் என்ற அந்த வாக்கியத்தை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். So what is recorded here is only the sampling of the sermon, not the total of his preaching. இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது அவருடைய பிரசங்கத்தினுடைய சில சாரமான துணுக்குகள் தான், முழு செய்தியும் இங்கே குறிப்பிடப்படவில்லை. Now there was Judas and Silas. யூதாவும் சீலாவும் அங்கே காணப்படுகிறார்கள். Come to the 15th chapter of the same Acts. அதே அப்போஸ்தலர் புத்தகத்தின் 15வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 32nd verse. 32வது வசனம். And Judas and Silas, themselves being prophets also, exhorted the brothers with many words and strengthened them. Underline, many words and strengthened them. யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். அநேக வார்த்தைகளினால் என்கிற சொற்றொடரை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Now come to the 28th chapter. 28ஆம் அத்தியாயத்திற்கு வாருங்கள். And look at the 23rd verse. 23வது வசனம். Now here was a man who was under house arrest. Paul was under house arrest. வீட்டு கைதியாக வைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் நிலைமையை இங்கே நாம் பார்க்கின்றோம். But what was he doing? அங்கே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? Pulpit or no pulpit, that does not matter. He had got enough and more always to tell people. பிரசங்க பீடம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. மக்களுக்கு எப்பொழுதும் எதையாவது சொல்லுவதற்கு ஏராளம் காரியங்கள் அவரிடத்திலே இருந்தது. What do we read? அங்கே நாம் என்ன வாசிக்கின்றோம்? He was persuading them concerning Jesus from both law of Moses and the prophets, from morning till evening. We are talking about 20-minute sermon. Here was a preaching from morning to sermon. That is why they were so stout and we are so slim. அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும்
தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து போதித்து என்று நாம் பார்க்கின்றோம். நாம் 20 நிமிட பிரசங்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே காலை தொடங்கி மாலை வரை என்று நீண்ட நெடிய நேரத்தை பார்க்கின்றோம். இப்பொழுது புரிகிறதா அவர்கள் ஏன் பலத்திருக்கின்றார்கள் என்றும் நாம் ஏன் மெலிந்திருக்கிறோம் என்றும். Look at the 27th verse of the 20th chapter of Acts of the Apostles. அப்போஸ்தலர் 20:27 கவனியுங்கள். Here was Paul speaking to the Ephesian elders. எபேசிய மூப்பர்களுடன் பவுல் பேசுகின்றதான காட்சியை நாம் பார்க்கின்றோம். What does he say? நாம் என்ன வாசிக்கின்றோம்? I have not shunned to declare to you the whole counsel of God. தமிழிலே 26வது வசனம், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். Whole counsel of God. Brothers and sisters, you should get a wholesome understanding if you want to have a wholesome serving. முழுமையான பிரசங்கத்தை மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமானால் தேவனுடைய முழுமையான ஆலோசனையை குறித்த அறிவு உங்களுக்கு அவசியம். What did we see yesterday? நேற்றைய தினத்திலே நாம் என்ன பார்த்தோம்? The hard working farmer must be first to partake of the benefits of the crops. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். So before you go to preach, you must be profited. நீங்கள் பிரசங்கிப்பதற்கு முன்னதாக பிரசங்கத்தால் நீங்கள் முதலில் பயனடைய So வேண்டும். every preaching opportunity is an opportunity for your own self to grow in the knowledge of the word of God. தேவனுடைய வசனத்தை அறிகின்ற அறிவிலே வளர்வதற்கு உங்களுக்கு கிடைக்கின்றதான பிரசங்க வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் நல்ல வாய்ப்பே. So you have to use them in that particular outlook. இப்படிப்பட்டதான கண்ணோட்டத்தோடு கூட ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் எதிர்நோக்க வேண்டும். Now if you buy Strong's concordance or Young's concordance, an average Christian will not be able to use it. It is somewhat complicated. ஸ்ட்ராங்ஸ் ஒத்துவாக்கி அகராதி, யங்ஸ் ஒத்துவாக்கி அகராதி போன்றவைகளை நீங்கள் வாங்குவீர்களேயானால் ஆரம்ப நிலையிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இதனை அப்படியே உபயோகிப்பதற்கு சற்று திணறத்தான் செய்வார்கள். I personally find it difficult to use both those இந்த concordance. இரண்டு ஒத்துவாக்கி அகராதிகளையும் உபயோகிப்பதற்கு நானே சில நேரங்களில் சிரமப்படத்தான் செய்கின்றேன். This one is very good. Crudence is very good. ஆனால் க்ரூடன் ஒத்துவாக்கி அகராதி மிகச் சிறந்தது. But it is not in the modern version. It is in the old King James version. இது நவீன மொழிபெயர்ப்புகளிலே இல்லை, பழைய கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பில் தான் இது கிடைத்துள்ளது. Today you strike the word power and the computer immediately prints out all the word referring to power and related words also. மாறாக உங்களுடைய கணனியை எடுத்து POWER என்று சொல்லி நீங்கள் அடிப்பீர்களேயானால் வல்லமை தொடர்பான அனைத்து வசனங்களும் அங்கே திரையிலே வந்து விழும். Instead of power, even if you strike that Maharashtrian power, even then power will come. பவர் என்ற ஆங்கில சொல்லை மகாராஷ்டிரத்திலே பவார் என்று நீங்கள் அடித்தாலும் கூட உங்களுடைய வார்த்தையை கணனி புரிந்து கொண்டு வல்லமை தொடர்பான அனைத்து வசனங்களையும் தந்துவிடும். Because our computers are so user friendly these days. நம்முடைய கணனிகள் மிகவும் நெருக்கமான நண்பர்கள், நம்முடைய தோழர்கள். But you cannot see power in Crudence concordance. ஆனால் பவார் என்கிறதான வார்த்தையை நிச்சயமாக குரூடன் அகராதியிலே நீங்கள் கண்டுபிடிக்கவே So முடியாது. that spelling you need to know. நீங்கள் பவர் என்கிற வார்த்தைக்கு எழுத்து பிழை இல்லாமல் தெரிந்திருந்தால் தான் அகராதியை பார்க்க முடியும். So use that concordance and that will be very helpful to you. இந்த அகராதியை உபயோகித்து பாருங்கள், இது நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். Next we have to have another tool. அடுத்த தேவையான உபகரணம் You know, என்னவென்றால், when you want to construct a building, you can't construct with your blank hands, empty hands. வெறும் கையாலே நீங்கள் முழம் போட முடியாது. You need a plumb line, உங்களுக்கு தூக்கு நூல் தேவை, you need a set square, செங்குத்து, and then you also need trowel, கணக்கு டீச்சர் யாராவது சொல்லுங்க, சாந்து கரண்டி, and then you need a bowl for taking the சாந்து water. சட்டி. So all these tools you should have, only then you can build the building. இந்த உபகரணங்களால் இருந்தால்தான் கட்டிடத்தை கட்ட முடியும். Otherwise you cannot build a building. மற்றபடி நீங்கள் கட்டிடத்தை கட்டுவது இயலாது. You can just build small castles like children build castles in the Marina Beach. மெரினா கடற்கரையிலே சிறு குழந்தைகள் மணல் வீடு கட்டுகின்றார்களே, அந்த கதையாகத்தான் போய்விடும். But for proper building you need all these tools. சரியான கட்டுமான பணியா இருக்க வேண்டுமானால் சரியான உபகரணங்கள் அவசியம். The second tool is a topical Bible. இரண்டாவது பொருள் விளக்க வேதம். Topical Bible. பொருள் விளக்க வேதம். You can pick up any topical Bible. There is no speciality. There is nothing that is very particular. You can pick up any topical Bible, whichever suits your taste.
பொருள் விளக்க வேதங்கள் ஏராளம் உண்டு. இதுதான் சிறந்தது, அதுதான் சிறந்தது என்று சொல்லுவதற்கில்லை. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் ஏதேனும் ஒரு பொருள் விளக்க வேதாகமத்தை வாங்கலாம். But the oldest among topical Bibles is Nave's topical Bible. ஆனால் இந்த பொருள் விளக்க வேதாகமங்களிலே மிக பழமையும் தொன்மையுமானது நேவ்ஸ் ஆராய்ச்சி வேதம். Now the name of that person who originated that concept of preparing a topical Bible was Mr. Nave. இந்த தலைப்புகள் அடிப்படையிலே பொருள் விளக்க வேதத்தை முதலிலே உருவாக்கியதான இந்த தேவ மனிதருடைய பெயர் திருவாளர் நேவ். So you take any topic, he has listed out not only those particular topic but related topics, so it goes one step further to help you in your word search. எந்த ஒரு பொருள் தலைப்பாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் தலைப்பை எடுத்து இதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த தலைப்புக்கு மட்டுமல்ல, அந்த தலைப்புக்கு இணையான உறவுள்ள மற்ற சொற்களின் தலைப்பையும் அவர் இணைத்து கொடுத்துள்ளார். For every sermon you don't need to keep all the study tools. ஒவ்வொரு பிரசங்கத்திற்கும் எல்லா ஆராய்ச்சி உபகரணங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயமில்லை. But you keep all the study tools, you will not know when you will require what. எந்த நேரத்திலே எந்த உபகரணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆகையால் எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Don't spend too much money on the purchase of dresses. உடைகளை அதிகமாய் வாங்குவதிலே உங்களுடைய பணத்தை விரயமாக்காதீர்கள். Don't spend too much money in furnishing your house. உங்களுடைய வீட்டை அலங்காரம் செய்வதற்கு பணத்தை அள்ளி அள்ளி கொட்டாதீர்கள். Don't spend too much money in extracurricular activities. உங்களுடைய பொழுதுபோக்கு மற்றும் காரியங்களுக்காக அதிகமான பணத்தை வீணாக்காதீர்கள். Instead of running on the street, don't buy a treadmill at home and you don't use the treadmill also. தெருவிலே நடந்து ஓடி ஆடுகின்ற இயற்கை உடற்பயிற்சிக்கு பதிலாக வீட்டுக்குள்ளேயே இருந்த இடத்திலேயே மிதிவண்டியை ஓட்டுகின்ற சோம்பேறித்தனத்திற்கு முதலீடு செய்யாதிருங்கள். And you buy it and you don't use it. அதை நீங்கள் வாங்குவீர்கள், அது முடிவிலே காட்சி பொருள் இருக்கும். 90% of the house treadmill is purchased, it is not used at all. I tell you, I guarantee. இந்த மிதிவண்டிகளை வாங்கி வைத்திருக்கின்ற 90% வீடுகளிலே அது அருங்காட்சியகமாகத்தான் காட்சியளிக்கிறதே ஒழிய உண்மையில் அதனை யாரும் உபயோகிப்பதில்லை. So it is a wasteful investment. இது ஒரு வீணான முதலீடு. So like that you cut short, you just chip off all these unnecessary things and use that money to buy these study materials, not only for you but also for your children and the forthcoming generation. It is a worthy investment. There is no greater treasure you can leave for your next generation. இப்படிப்பட்ட தேவையற்ற வீணான செலவினங்களை நீங்கள் ஆங்காங்கே வெட்டி குறைத்து பயனுள்ள வேத ஆராய்ச்சி புத்தகங்களை இப்படிப்பட்ட பொருள் விளக்க வேதாகமங்களை வாங்குவதற்காக செலவழியுங்கள். இது ஒரு சிறப்பான முதலீடு. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பின் சந்ததியாருக்கும் நீங்கள் வைத்து போகக்கூடிய மிகச்சிறந்த பொக்கிஷம் இதுவே. When you take a study Bible or when you take a study aid, don't immediately think whether you will really need it or not. That is not the consideration. ஆராய்ச்சி நூலையோ ஆராய்ச்சி வேதத்தையோ நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு தேவையா என்று அதிகமாய் நீங்கள் யோசிக்காதிருங்கள். Find out whether it is a worthy book. இது நல்ல புத்தகமா என்று மட்டும் பாருங்கள். If it is not useful for you, you can give it to another fellow preacher. You can present it to your pastor. He will get a better sermon next Sunday. ஒருவேளை உங்களுக்கு அது உபயோகமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த நல்ல ஆராய்ச்சி நூலை உங்களுடைய நண்பருக்கு கொடுங்கள், இல்லை உங்களுடைய போதகருக்கு கொடுங்கள். அடுத்த வாரமாவது உருப்படியான ஒரு செய்தியை நீங்கள் கேட்பீர்கள். But make sure you give it on his birthday so that he will not feel offended. ஆனால் அப்படி நீங்கள் கொடுக்கின்றதான அன்பளிப்பை அவருடைய பிறந்த நாள் என்று பார்த்து கொடுங்கள். மற்ற நேரத்தில் கொடுத்தால் உங்களை அவர் தப்பாக புரிந்து கொள்வார். If I have not purchased materials like that over the years, not only for my immediate use but also what is generally useful for people, I won't be in a position to explain so many things to you. ஆண்டாண்டு காலமாக How do I recommend? Not because somebody gave a discount to me. I know what it contains. I have used them. I have studied them. So with that knowledge I am recommending it to you. It is a book review. It is a book recommendation. It cannot be easily done by looking at the cover. Cover may be deceptive. Even the binding may be deceptive. But I have gone through the contents. So I know what I am recommending. So the same way you can do to people. Only then if you buy them, you have to invest. That is a worthy investment. ஆண்டாண்டு காலமாக
பலவிதமான வேதங்களை நான் பார்த்து படித்து உபயோகித்து பயன்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால்தானே அதனுடைய மதிப்பையும் அதனுடைய பயன்பாட்டையும் அதனுடைய மதிப்பையும் உங்களுக்கு எடுத்து கூற முடிகின்றது. புத்தகத்தை பார்த்த மாத்திரத்திலே இது வந்துவிடாது. புத்தகத்தினுடைய கவர்ச்சியான அட்டையின் மூலமாக இதனை அறிந்து கொள்ள முடியாது. அது அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டுமத்தின் மூலமாக அதனுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொள்ள முடியாது. இதனை நான் படித்து பரிசீலித்து உபயோகித்து இவை என்னதென்று அறிந்திருக்கின்றபடியினாலே இவைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். யாரோ ஒருவர் எனக்கு தாராளமான தள்ளுபடியை கொடுப்பதினாலே இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. இந்த புத்தகத்தில் இன்ன இருக்கிறது என்று அறிந்து இதனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். The same way you have to do to your generation. இதே வண்ணமாக உங்களுடைய தலைமுறை மக்களுக்கு இதனை நீங்கள் கடத்த வேண்டும். Yesterday I was making a reference to the reference Bibles. நேற்றைய தினத்திலே ஒத்துவாக்கிய வேதத்தை குறித்து நான் குறிப்பிட்டேன். You know why we must have reference Bibles? ஒத்துவாக்கிய வேதம் நமக்கு ஏன் தேவை? Scripture explains Scripture. வேதத்தை வேதம் விளக்குகிறது. This is a statement by D.L. Moody. D.L. மூடி சொன்ன மிக அரிய வாசகம் இது. Scripture explains Scripture. வேதத்தை வேதமே விளக்குகிறது. The Bible is the Bible's best commentary. வேதமே வேதத்தின் சிறந்த வியாக்கியானம். So when you have a reference Bible, you read one verse, you go to another reference, that reference throws light on this reference. ஒரு வசனத்தை வாசிக்கின்றீர்கள், மற்றொரு வசனத்தை வாசிக்கும்படியாய் நேரும் பொழுது அந்த வசனமும் இந்த வசனமும் ஒன்றோடு ஒன்று இணைகிறதை நீங்கள் பார்த்து அகமகிழ்வீர்கள். You are reading a verse in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை வாசிக்கின்றீர்கள், Immediately you switch over to the reference in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்திற்கு கடந்து செல்கிறீர்கள். Old Testament is prophecy, New Testament is fulfillment. பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாடு நிறைவேறுதல். New Testament is concealed in the Old Testament, Old Testament is revealed in the New Testament. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு புதைந்துள்ளது, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. So you need one and the other to just give you a entry and understanding. இரண்டும் சமநிலையிலே இருக்கும் பொழுதுதான் நமக்கு சமநிலை அறிவு வளரும். Old Testament is shadow, பழைய ஏற்பாடு நிழல், New Testament is substance. புதிய ஏற்பாடு நிஜம். That which is substantial has come and you need to check that substantial fulfillment by the shadow of that Old Testament prophecy. நிஜமான உண்மையை நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய நிழலிலிருந்து அது சரிதானா என்று நீங்கள் சோதித்து பார்க்கிறீர்கள். And yesterday I recommended two study Bibles, two reference Bibles to you. நேற்றைய தினத்திலே இரண்டு ஆராய்ச்சி வேதங்களை ஒத்துவாக்கிய வேதங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். One is Scofield Study Bible. ஒன்று ஸ்கோஃபீல்ட் ஆராய்ச்சி வேதம். Now Scofield was a brethren. இவர் சகோதரன் சபையை சேர்ந்தவர். He was a brethren minister. அவர் பிரதரன் ஊழியர். Many Pentecostals may not agree with some of the things in this Bible. அநேக பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் இந்த பிரதரன் சபை ஊழியர் வெளியிட்டுள்ள ஆராய்ச்சி வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை ஏற்க மறுக்கலாம். But most of the Pentecostal Bibles used this Bible as their foundation. ஆனால் பெந்தேகோஸ்தே வட்டாரங்களிலே வெளிவந்துள்ளதான பல ஆராய்ச்சி வேதங்கள் இந்த ஸ்கோஃபீல்ட் வேதத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டவை. So in the subject of speaking in tongues, you can't refer to him. But there are so many other things in which you can refer to him. He is still a very excellent author. நவநாவுகளில் பேசுதல் போன்றதான உபதேசங்களில் ஸ்கோஃபீல்ட் ஆராய்ச்சி வேதத்திலே நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏராளம் உபதேசங்கள் இருக்கின்றதே, அவற்றிற்கான இணைவசனங்கள் குறிப்புகள் எல்லாம் இதில் ஏராளம் உண்டு. If you don't want the old time language, you want a modern scholarship, go for Nelson's NKJV Study Bible. இந்த பழைய மொழிபெயர்ப்பு எனக்கு வேண்டாம், புதிய மொழிபெயர்ப்பு அடிப்படையிலான ஆராய்ச்சி வேதம் வேண்டும் என்றால் இந்த NKJV ஆராய்ச்சி வேதாகமத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். NKJV Study Bible and NIV Study Bible are similar study Bibles. NKJV ஆராய்ச்சி வேதாகமும் NIV ஆராய்ச்சி வேதாகமும் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று இணையானவை. So first you start with concordances. முதலாவது ஒத்துவாக்கிய அகராதியில் ஆரம்பியுங்கள். Then go for topical Bible of any publication. அடுத்து பொருள் விளக்க வேதம் ஏதேனும் ஒன்றை கைப்பற்றுங்கள். Thirdly, go for some reference Bible. மூன்றாவது ஒத்துவாக்கிய வேதம் ஒன்றை நீங்கள் பாருங்கள். The fourth tool, which is also helpful, is commentaries. நான்காவது பயனளிக்கக்கூடிய உபகரணம் வியாக்கியானங்கள். There are so many commentaries in the Christian bookstores. கிறிஸ்தவ புத்தக நிலையங்களிலே அநேகம் வேத வியாக்கியான நூல்கள் உண்டு.
But one of the oldest, which is still like gold, is Matthew Henry's complete commentary of all the books of the Bible. பொன் போன்ற பழமையான வேத வியாக்கியான நூல் என்றால் அது மேத்யூ ஹென்ரியினுடைய வேத வியாக்கியானம் தான். I think he was an Anglican minister. ஆங்கிலிக்கன் ஊழியராக அவர் பணியாற்றினார். His devotional understanding of the Bible is simply par excellence. அவருடைய வேதத்தை குறித்ததான அறிவு மிகவும் மெச்சத்தக்கது. You have got the unabridged volumes, or you also have got the abridged volume. Choose whichever is convenient for you. சுருக்கப்பட்ட இந்த வேத வியாக்கியான நூல்களும் உண்டு, சுருக்கப்படாத விரிவான வேத வியாக்கியானங்களும் உண்டு. But nowadays there are some commentaries coming with a lot of biblical background input. வேதாகம பின்னணிகள் பலவற்றோடு கூட இந்நாட்களிலே பல வேத வியாக்கியான நூல்கள் வெளிவந்துள்ளன. For example, InterVarsity Press, IVP Bible Background Commentary. IVP நிறுவனத்தார் வெளியிட்டுள்ள பைபிள் பேக்ரவுண்ட் வேத வியாக்கியான நூல் சிறந்தது. I simply enjoy reading it. Just reading it, I enjoy it. அதனை அப்படியே வாசிப்பதிலே ஒரு மிகப்பெரிய குதூகலம் இருக்கும். IVP Bible Background Dictionaries, 2 volumes, one Old Testament, the other New Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டும் தனித்தனியே 2 நூல்களாக IVP பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி என்று வெளிவந்துள்ளது. Now when I talk about commentaries, I want to make an observation. வேத வியாக்கியானங்களை குறித்து சொல்லும் பொழுது நான் ஒரு கருத்தினை உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். You don't need to agree with everything that author says. அங்கே அந்த ஆசிரியர் சொல்லுகின்ற எல்லா கருத்துக்களையும் அப்படியே நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. It is his view. இது அவருடைய கருத்து. It is his interpretation. இது அவருடைய வியாக்கியானம். Now that interpretation will help you in your own conclusion. உங்களுடைய முடிவை நீங்களாக எடுப்பதற்கு அது உங்களுக்கு ஒத்தாசை அளிக்கும். 1, 2, 3 options are given. You choose whichever is applicable to you and appealing to you. 1, 2, 3 என்று பல கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டுள்ளன. எது உங்களுக்கு ஏற்புடையதாக தெரிகிறதோ அதனை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். If you are reading one portion of a commentary which is deeply disturbing your spirit, then check. ஒரு வியாக்கியானத்தை வாசிக்கின்ற வேளையிலே ஏதேனும் ஒரு குறிப்பு உங்களுடைய மனதை அப்படியே அரித்து கொண்டே இருப்பது போல உணர்வீர்களே ஆனால் சற்று நிறுத்தி நிதானியுங்கள். Because the Bible says in the 1 John 2nd chapter, ஏனென்றால் வேதம் சொல்கிறது 1 யோவான் 2வது அத்தியாயம் I will read to you verses 26 and 27. 26 27 வசனங்கள். First of all, I will read 26 and 27 to you. 26 27 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்கின்றேன். These things I have written to you concerning those who lead you astray. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். So if there is some wrong doctrine or something that leads you astray in any portion of any person's teaching, யாராவது ஒருவருடைய உபதேசத்திலே உங்களை வஞ்சிப்பது போன்று அல்லது திசை திருப்புவது போன்று தவறான உபதேசம் இருப்பது போல நீங்கள் உணர்வீர்களேயானால், verse 27 gives the antidote. 27வது வசனம் அதற்கான மாற்று மருந்தினை உங்களுக்கு தருகின்றது. The anointing which you have received from him abides in you, and you do not need that anyone teach you. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. As the same anointing teaches you concerning all things and is true and is not a lie, just that it has taught you, you will abide in him. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. The greatest problem is we have taken 27th verse, but we have forgotten and neglected the 26th verse. நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் 27வது வசனத்தை எடுத்துக்கொண்டோம், 26வது வசனத்தையோ வசதியாக ஒதுக்கிவிட்டோம். We simply said, no one needs to teach me, the anointing that is in me will teach me all things. ஒருவரும் எனக்கு போதிக்க வேண்டுவதில்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகமே எனக்கு போதிக்கும் என்று சொல்லி அந்த வசனத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு தொங்குகிறோம். But 27th verse is qualified by the 26th verse. 27வது வசனம் 26வது வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் என்பதை கவனிக்க வேண்டும். It is not about good teachers. நல்ல போதகர்களை குறித்து அது சொல்லவில்லை. It is not about reliable teachers. நம்பகமான ஆசிரியர்களை குறித்து அது சொல்லவில்லை. It is not about godly teachers. பக்தியான
உபதேசியார்களை குறித்து சொல்லவில்லை. It is not about sound doctrinal teachers. ஆரோக்கிய உபதேச போதகர்களை குறித்து அது சொல்லவில்லை. Concerning those who are trying to deceive you, I am writing this. வஞ்சிக்கிறவர்களான கள்ள போதகர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். If they teach something, then there will be a disturbance that comes within your mind because of the resident and indwelling Holy Spirit. Then check it out, throw it away. உங்களுக்குள் உறைவிடம் கொண்டு உங்களுக்குள் வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கின்றபடியினாலே இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் வஞ்சகமான வார்த்தைகளை உபதேசிக்கும் பொழுது உங்களுடைய மனதிலே இருதயத்திலே ஒரு விதமான சலசலப்பும் அரிப்பும் காணப்படும். அந்த வேளையிலே நீங்கள் அதனை பரிசோதித்து பாருங்கள். You are reading a book, that one chapter you don't like it, immediately don't throw away that book. ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே வரக்கூடிய ஒரு வாக்கியம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதனை அப்படியே தூக்கியா வீசி விடுவீர்கள். Don't throw the baby with the bath water. பிள்ளையை குளிப்பாட்டிய தண்ணீரோடு கூட பிள்ளையையும் தூக்கி வீசி விடாதீர்கள். You throw the bath water, don't throw the baby also out. குளிப்பாட்டின தண்ணீரை வெளியே கொட்டுங்கள், குழந்தையை வெளியே வீசி விடாதீர்கள். In every commentary there will be something that you are not able to agree, something that is viewed or interpreted in a different manner. எந்த ஒரு வேத வியாக்கியானத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, உங்களால் ஒப்புக்கொள்ள முடியாத ஏதேனும் ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யும். So there is a concordance. இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு ஒத்துவாக்கி அகராதி இருக்கிறது. There is a topical Bible. ஒரு பொருள் விளக்க வேதம் இருக்கிறது. There is a reference Bible. ஒரு ஒத்துவாக்கிய வேதம் இருக்கிறது. There is a commentary. ஒரு வேத வியாக்கியானம் இருக்கிறது. What is wrong? Take time to just go through all that on that subject. Why not? இந்த தலைப்பிலே தொடர்புடைய காரியங்களை இவை அனைத்தையும் அலசி பார்த்து தேடி வாசியுங்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? Even if you don't need to preach, you can study it. நீங்கள் பிரசங்கிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை. இவைகளை படிப்பதனால் உங்களுக்கு லாபம் தானே. Because this is the word of God. இது இறை வார்த்தை அன்றோ? It is through the word of God we understand the mind of God. இறை வார்த்தையின் மூலமாகத்தானே இறை மனதை நாம் புரிந்து It கொள்கின்றோம். is through the word of God we understand the plan and purposes of God. திரு வார்த்தையின் மூலமாகத்தானே திரு சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். So the reading and studying of the word of God need not always be for the necessity or pressure or demand of a preaching assignment. திருவசனத்தை படிப்பதும் ஆராய்வதும் பிரசங்கிப்பதற்காக மட்டும்தான் என்று ஏன் நினைக்க வேண்டும்? But now you are doing it with an assignment that is in focus. ஒரு காரியத்தை மனதில் வைத்து அதனை நோக்காக வைத்து நீங்கள் இப்பொழுது ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். What are you doing now? இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? You are growing the baby in your womb. உங்களுடைய கருவறையிலே சிசுவை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். You know, that's a wonderful feeling, isn't it? இது ஒரு மனோகரமான அனுபவம். Now I want you to visualize it. இதனை நீங்கள் கற்பனையிலே சிந்தித்து பார்க்கும்படியாய் விரும்புகிறேன். Yesterday you got conceived, but now today the fetus is growing inside the womb. நேற்றைய தினத்திலே நீங்கள் கருவுற்றீர்கள், இப்பொழுது கருவிலே சிசு வளர Or ஆரம்பித்திருக்கிறது. if you want me to give another example, you are now collecting all raw materials for your cooking. நீங்கள் சமைப்பதற்கு தேவையான எல்லா மூல பொருட்களையும் ஒன்றாக சேகரிக்கின்றீர்கள் என்கிற எடுத்துக்காட்டையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். Only if you have all the raw materials around, you can have Sunday samayal. எல்லா உபகரணங்களையும் நீங்கள் சேகரித்து வைத்தால் மட்டுமே ஞாயிறன்று வயிறு புடைக்க சமைக்க முடியும். So only then you will have all those things available for your regular preparation. He does not watch Sunday samayal. Now that's a very interesting program. Ladies, you better watch Sunday samayal so that the food will be tasty. You know. So you are collecting all the raw materials. That's what you are doing now. மூல பொருட்களை எல்லாம் சேகரிக்கின்றீர்கள். Shall I tell you something? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? If you spend enough time in this stage, later on when you preach, you will preach with confidence. இந்த காலகட்டத்திலே நீங்கள் சாவகாசமாய் நேரம் எடுத்து சிறப்பாக ஆயத்தப்படுவீர்களேயானால் பிரசங்கம் செய்யும் பொழுது ராஜா போல பேசுவீர்கள். You know, people will be able to say, this man knows what he is talking. இவர் பேசுவது என்னதென அறிந்திருக்கிறார் என்று கேட்கிற மக்கள் சாட்சி கொடுப்பார்கள். Students know the lecturer than the lecturer knows himself. ஒரு விரிவுரையாளர் தன்னை பற்றி அறிந்திருக்கிறதை விட மாணவர்கள் அந்த விரிவுரையாளரை பற்றி நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். Because they will understand, this man talks sense. He knows what he is talking about.
அவர் இன்ன பேசுகிறார் என்று மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். There will be a clarity in his message. அவருடைய பிரசங்கத்திலே ஒரு தெளிவு காணப்படும். Not only clarity, there will be also certainty in his message. தெளிவு மட்டுமல்ல, அவருடைய பிரசங்கத்திலே ஒரு உறுதிப்பாடும் இருக்கும். That was the characteristic of the early apostles. இதுதான் ஆதி அப்போஸ்தலர்களுடைய குணாதிசயமாய் இருந்தது. Turn with me to 2 Corinthians first chapter. 2 கொரிந்தியர் முதலாவது அத்தியாயம். I will read to you from verse 18 to 20. 18 முதல் 20 வசனம் வரை. I am not talking you an empty philosophy. I have digested some of the portions from the Bible and I am presenting them in a palatable form as procedures. ஏதோ தத்துவங்களை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கவில்லை, மாறாக வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டதான நடைமுறை சத்தியங்களை நீங்கள் பருகும் வண்ணம் அதனை ருசியாக உங்களுக்கு நான் பரிமாறிக் கொண்டிருக்கிறேன். As God is faithful, our message to you was not yes and no. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. The right translation is தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வசனம் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை. See, that is the right translation. So put that word ye at the left at the margin. 18ஆம் வசனத்திற்கு அருகே ஈ என்று குறித்துக் கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகத்தை நீங்கள் அங்கே பார்க்க வேண்டும். God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். God is truthful. தேவன் உத்தமமானவர். There is no ambiguity with God. அவரிடத்திலே எந்த விதமான பொய்யும் இல்லை. There is no playing of thoughts with God. தேவனிடத்திலே எந்த விதமான பாசாங்கும் இல்லை. As God is faithful, தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பது போல our message to you was not yes and no. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தையும் ஆம் என்றும் அல்லவென்றும் இருக்கவில்லை. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். No, it's not like that. It is not yes or no. இப்படி இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்று சொல்வதற்கு இல்லை. The Son of God Jesus Christ who was preached among you by us, by me, by Silvanus and by Timothy was not yes and no, but in him it was yes. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்லவென்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். So he is talking about their preaching style. பிரசங்க பாணியை அவர் இங்கே உணர்த்துகின்றார். There was no vagueness, mark my word. There was no vagueness in their preaching. அவர்களுடைய பிரசங்கத்திலே பிடிப்பின்மை இல்லை. They were not beating around the bush. அவர்கள் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணவில்லை. They knew what they were talking. It was yes, it was firm. If it was yes, it was yes. If it was no, it was no. It was not yes and no, yes or no. That combination was not there. அவர்கள் பேசுவது இன்னதென அறிந்து பேசினார்கள். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்கிறதான யூகத்திற்கே இடமில்லை. Maybe you had some theological education. We have some preachers or pastors sitting here. Thank God for them. இங்கே இறையியல் அறிவு படைத்ததான கலாசாலைகளே படித்ததான பிரசங்கியார்கள் போதகர்கள் நம் மத்தியிலே உண்டு. அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். So you must have gone through some theological seminary course. இப்படிப்பட்ட இறையியல் கல்லூரிகளிலே நீங்கள் பல இறையியல் பாடங்களை படித்திருக்கிறீர்கள். I am sure it is an asset to your preaching ministry. உங்களுடைய பிரசங்க ஊழியத்திற்கு இவைகள் நிச்சயமாகவே சொத்து போன்றவை என்று நான் அறிந்திருக்கிறேன். But all the 3 years you did not study the Bible. You studied more about the Bible. நீங்கள் 3 ஆண்டு காலம் வேதகலாசாலையிலே படித்ததெல்லாம் வேதம் என்று சொல்ல முடியாது, வேதத்தை குறித்ததே. And you had certain books of the Bible, but you did not study Genesis to Revelation in all entity in a devotional style. That time it's not possible within 3 years to cover with the rest of the syllabus. வேதத்தில் உள்ள சில புத்தகங்களை குறித்து படித்தீர்கள் உண்மைதான். ஆனால் ஆதியாகமம் துவக்கி வெளிப்படுத்தல் வரை இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் படித்தீர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 3 வருட குறுகிய காலம் வேதத்தை முழுமையாய் அறிவதற்கு போதுமானது என்று சொல்ல முடியாது. You have got so many other subjects to cover. நீங்கள் படிக்க வேண்டிய வேறு பல பாடங்களும் இருந்தன. So theological college course is a preparation for you to study the Bible. வேதத்தை படிப்பதற்கு இந்த இறையியல் கல்லூரி படிப்பு ஒரு ஆயத்தம் என்று தான் நான் சொல்லுவேன். So that is why whether you are a seminarian or a non-seminarian, you are a theological graduate or just a so-called laity, we all should go through this simple step
And this procedure of taking enough of time with the meditation of the word of God, that will speak on the quality of your message. There is no other go, I say. வேத கலாசாலை மாணவராக இருந்தாலும் சரி, வேத கலாசாலையிலே படித்திராத சாதாரண மனிதர்களானாலும் சரி, யாராயிருந்தாலும் வேத வசனத்தை நேரம் எடுத்து சாவகாசமாக படித்து தியானித்து அதிலே நேரத்தை செலவழிப்பதுதான் மிகச்சிறந்த வழி. வேறு வழி எதுவுமே கிடையாது. Okay, you may say, brother, I have got so much of administrative responsibility, but if I don't look into that administrative responsibility, what will happen to the ministry? சகோதரனே, எனக்கு நிர்வாக பொறுப்புகள் ஏராளம் உண்டு. இந்த மேலாண்மை பொறுப்புகளை நான் கவனிக்க தவறுவேனேயானால் என்னுடைய ஊழியம் என்னவாகும்? I will tell you what will happen to your ministry. Turn with me to Acts of the Apostles 6th chapter. உங்களுடைய ஊழியத்திற்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நான் பதில் சொல்கின்றேன். அப்போஸ்தலர் 6வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the first verse of the 6th chapter. வசனத்தை 6வது அத்தியாயத்திலே கவனியுங்கள். In those days when the number of disciples was multiplying, there arose a murmuring against the Hebrews by the Greek speaking Jews because their widows were neglected in the daily distribution. அந்நாட்களிலே சீடர்கள் பெருகினபோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். And you know what happened between verses 2 and 5? 2ஆம் வசனம் துவக்கி 5ஆம் வசனம் வரை என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். It is not right for us to leave the ministry for taking care of serving of tables. பந்தி விசாரணை செய்வதற்காக இறை ஊழியத்தை விட்டு விடுவது எங்களுக்கு சரியாக தோன்றவில்லை. You yourself choose 7 men of honest report. நற்சாட்சி பெற்ற 7 பேரை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். Bring them to us. We will lay hands on them and commit them for this work. அவர்களை எங்களிடம் அழைத்து வாருங்கள். அவர்கள் மேல் கை வைத்து அவர்களை இந்த ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துவோம். But we will give ourselves exclusively to prayer and the ministry of the word. ஆனால் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். This saying pleased the whole multitude. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. So they chose 7 men of honest report. ஆகவே நற்சாட்சியுடைய 7 பேரை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள். Brought them to the apostles. அப்போஸ்தலரிடத்திலே அழைத்து வந்தார்கள். They prayed and laid hands on them. கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபித்தார்கள். What happened? என்ன நடந்தது? The ministry did not suffer. ஊழியம் பின்தங்கவில்லை. The ministry did not suffer. ஊழியம் நின்றுவிடவில்லை. The roof did not collapse. கூரை இடிந்து விடவில்லை. You are thinking that you are indispensable in the kingdom of God. Who told you that lie? விண்ணரசிலே நீங்கள் இன்றியமையாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். யார் அந்த பொய்யை உங்களிடம் சொன்னது? God can do everything without you. நீங்கள் இல்லாமலேயே எந்த காரியத்தையும் தேவனால் சாதிக்க முடியும். Without you in the administration, God can still have 7 other men to take care of it. நிர்வாக பொறுப்பிலே நீங்கள் இல்லாவிட்டாலும் வேறே 7 பேரை நியமிக்க தேவனால் கூடும். What happened because of this decision? இந்த தீர்மானத்தினாலே நிகழ்ந்தது என்ன? Look at the 7th verse. 7வது வசனத்தை கவனியுங்கள். That is what I really am excited about. நான் மிகவும் பரவசம் அடைந்து உணர்ச்சி வசப்படுகிறது இங்கேதான். The word of God spread. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. And the number of disciples multiplied greatly. In the first verse it was only multiplication. In the 7th verse it was great multiplication. சீடருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. முதலாவது வசனத்திலே பெருகிற்று என்று பார்க்கின்றோம். ஆனால் 7ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது மிகவும் பெருகிற்று என்று பார்க்கின்றோம். Now you know what happens when you leave the administration for the ministry? ஊழியத்திற்காக நிர்வாக பொறுப்புகளை விடும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? Not only the number of disciples will multiply greatly. சீடருடைய தொகை மிகவும் பெருகுவது மட்டுமல்ல, something else also happened. இன்னும் கூட ஒரு காரியம் நடந்தது. Something which did not happen before has happened now. இதற்கு முன்னாக நடைபெறாத ஒரு அதிசயம் இப்பொழுது நடந்தேறியது. What is that? என்னவது? A great many of the priests also became obedient to the faith. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். That's good, isn't it? அது நல்லதல்லவா? That's good, isn't it? இது உண்மையாகவே நன்றாய் இருக்கிறதல்லவா? So that is what will happen. இதுதான் நடக்கும். But nowadays ministries suffer because you are in administration. இன்றைக்கு ஊழியம் பாதிக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் நிர்வாக பொறுப்புகளை விடாமல் பிடித்துக் கொள்கிறீர்கள். The word of God does not grow. வசனம் விருத்தி அடையவில்லை. Many priests are not coming into the faith. அநேக ஆசாரியர்கள் விசுவாசத்திற்குள் வரவில்லை. Why? ஏன்? We have left the ministry for administration and Sunday morning you just flip through the pages
or you open up your laptop. Now even laptop is brought to the pulpit. ஞாயிறு காலை ஆராதனையிலே பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக வேதத்தின் பக்கங்களை புரட்டுகின்றீர்கள், லேப்டாப் கணனியிலே தேடுகின்றீர்கள். கேவலம் இந்த நாட்களிலே லேப்டாப்பே பிரசங்க பீடங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றது. And when you are so nervous and it is morning 7:30, 8 o'clock, the first bell will go by the sexton, you are not able to find anything. 7:45, one angel knocks at your door. He is a visiting professor. 7:30 மணி ஆகிவிட்டது, 8 மணி ஆக போகின்றது, இன்னும் செய்தி கிடைக்கவில்லையே என்று பதட்டத்தோடு கூட இங்கும் அங்குமாக புக்கங்களை நீங்கள் புரட்டி கொண்டிருக்கும் பொழுது முதல் மணியை கோயில் குட்டி அடித்து விடுகின்றார். உங்களுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கின்றது. ஆனால் அந்த நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு தேவதூதன் அங்கே கதவை வந்து தட்டுகின்றார். ஐயோ பாஸ்டர், come, God has brought you today to save me. ஐயா போதகரே, கர்த்தரே தான் உங்களை அனுப்பி இருக்கின்றார். I was praying, my God, why did you forsake me? But என் now you have come to தேவனே, me. ஏன் என்னை கைவிட்டீர் என்று இப்பொழுதுதான் புலம்பிக் கொண்டிருந்தேன். கை கொடுக்க நீங்கள் வந்து விட்டீர்கள். Brothers, this is how most of the ministries are going on. I want you to escape from this snare of the devil. இந்த விதமான பரிதாபங்கள் தான் பல சபைகளிலே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பும்படியாய் உங்களை எச்சரிக்கின்றேன். I want to warn you. நான் உங்களை எச்சரிக்கின்றேன். If you yourself withdraw yourself from these unnecessary mundane activities, so you could devote yourselves totally to the ministry of the word, the Lord will bring a storm, the boatman will throw you into the sea, a fish will be commanded to swallow you, and you will have 3 days to prepare your next sermon for Nineveh. நீங்கள் அருளுரைகளை ஆயத்தம் செய்வதற்கு அக்கறையின்றி அசட்டையா இருப்பீர்களேயானால், நிர்வாக பொறுப்புகளையே பிடித்துக் கொண்டு நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்களேயானால், ஒரு பெரும் காற்று வரும், கப்பல் கொந்தளிக்கும், அங்கே உள்ள மனிதர்கள் உங்களை தூக்கி கடலுக்குள்ளே வீசுவார்கள், அங்கே ஒரு பெரிய மீன் உங்களை வாயை திறந்து பிடித்து கொள்ளும். 3 நாட்கள் அங்கே நீங்கள் சிறை கைதியாக பிடிக்கப்படுவீர்கள். அந்த 3 நாட்கள் வேதத்தை நீங்கள் தியானம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். And you will prepare your next sermon for Nineveh. நினிவேக்கு தேவையான அடுத்த பிரசங்கத்தை அங்கே நீங்கள் ஆயத்தம் செய்வீர்கள். That is what Jonah was doing inside the belly. You see, he found a sermon text. You turn to the Bible. அங்கே யோனாவுக்கு நிகழ்ந்த காரியம் அதுதான். மீனின் வயிற்றிலே 3 நாள் அவன் இருந்த பொழுதுதான் நினிவேக்கு தேவையான பிரசங்க வசனம் அவனுக்கு கிடைத்தது. Turn with me to the 2nd chapter. யோனா 2வது அத்தியாயம். And in the entire chapter he speaks about a big prayer. அந்த அத்தியாயம் முழுவதும் ஒரு பெரிய மன்றாட்டாக எழுதப்பட்டுள்ளது. Jonah prayed to the Lord his God from the fish's belly. யோனா மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, Earlier he was too busy, now the Lord confined him. முன்னதாக அவன் மிகவும் நேரம் இல்லாத சுறுசுறுப்பானவன் போல காணப்பட்டான். ஆனால் இப்பொழுதோ அவனுக்கு நேரம் கிடைத்து விட்டது. Finally he got a sermon text for his sermon. பிரசங்கத்திற்கு தேவையான பிரசங்க வசனமும் அவனுக்கு கிடைத்து விட்டது. That is the 9th verse. The last portion is the sermon text for Nineveh. 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் உள்ள செய்திதான் நினிவேக்கு தேவையான செய்தி. Salvation is of the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. To understand one text you have to go into the belly of a fish. இந்த ஒரு பிரசங்க செய்தியை அறிந்து கொள்வதற்கு பாவம் அவன் மீனின் வயிற்றுக்குள் தவிக்க But வேண்டியதாயிற்று. that was a wonderful text. It is the greatest of all texts to preach in Nineveh. ஆனால் பிரசங்க தலைப்புகளிலெல்லாம் சிறந்த தலைப்பு இதுதான். நினிவேக்கு தேவையான செய்தியும் இதுதான். It is not a joke. I am just jolting you lest you get lost in your sleep and slumber. இதனை நகைச்சுவையாக நான் சொல்லுகிறேன் என்று நினைக்காதிருங்கள். உங்களுடைய தூக்கத்தினின்றும் உறக்கத்தினின்றும் உங்களை உலுக்கி விடும்படியாக இதை சொல்லுகின்றேன். If your study is half-hearted, your sermon will be half-baked. உங்கள் ஆயத்தம் அரைகுறையாக இருந்தால் உங்கள் பிரசங்கமும் அரை வேக்காடாகத்தான் இருக்கும். Let me say that again. மீண்டுமாய் சொல்லுகிறேன். If your study is half-hearted, your sermon will be half-baked. உங்கள் ஆயத்தம் அரைகுறையாக இருந்தால் உங்கள் பிரசங்கமும் அரை வேக்காடாகவே இருக்கும். And if your bread is half-baked, it will cause indigestion for your congregation. உங்கள் பிரசங்கம் அரை வேக்காட்டு பிரசங்கமாய் இருக்குமானால் நிச்சயமாக உங்கள் பிரசங்கத்தை கேட்போருக்கு அஜீரணம் தான் நடக்கும். Now I am drawing so many parallels to emphasize one particular truth, that we cannot
take the preparation part of it, that is revelation and construction. No way lightly in our life anytime, because preaching is an awesome job. We are viceroys, representatives, ambassadors of a great king and a great God, and you cannot go half prepared or under prepared. நான் உங்களுக்கு இணையான பல உதாரணங்களையும் உவமைகளையும் சொல்லிக்கொண்டே போகிறேன். இவை அனைத்தின் மூலமாகவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றதான ஒரே ஒரு சத்தியம் என்னவென்றால், செய்தியை ஆயத்தம் செய்கின்றதான இந்த கட்டத்திற்கு நாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறை வார்த்தையின் வெளிப்பாடு, வெளிப்பட்ட வார்த்தையை வடிவமைத்தல் ஆகிய இந்த ஆயத்த கட்டத்தை செய்கின்ற நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ராஜாதி ராஜாவினுடைய ஸ்தானாதிபதிகளாக, தேவனுடைய திரு தூதுவர்களாக, நாம் விண்ணரசினுடைய பிரதிநிதிகளாக இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய முக்கியமான பொறுப்பிலே இருக்கின்றோம். May the Lord enable us during the course of this program, as we learn the procedures, to understand the seriousness and the awesomeness of this assignment. இந்த நிகழ்ச்சியின் 3 நாட்களிலே நாம் கற்றுக்கொள்கின்றதான ஒவ்வொரு பாடமும் உண்மையும் சத்தியமும் இந்த பிரசங்க ஊழியத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான தன்மையையும் முக்கியத்துவத்தையும் நாம் உணரும்படியாக, இதனுடைய மகா முக்கியத்துவமான தன்மையை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் தேவன் கிருபை செய்வார்.